بسم الله الرحمن الرحيم والضحى والليل إذا سجى ما ودعك ربك وما قلى وللآخرة خير لك من الأولى ولسوف يعطيك ربك فترضى ألم يجدك يتيما فآوى ووجدك ضالا لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, இஸ்லாமிய தாவா சென்டர் ஐடிசி சார்பாக மாதந்தோறும் முதல் வெள்ளிக்கிழமையிலே நடத்தக்கூடிய பெண்களுடைய சிறப்பு நிகழ்ச்சி இன்ஷா அல்லாஹ் இப்போது ஆரம்பமாக இருக்கிறது. ஒவ்வொரு மாதமும் முதல் வெள்ளிக்கிழமையிலே பெண்களுக்காகவே ஒவ்வொரு தலைப்புகளை நாம் தேர்வு செய்து ஒவ்வொரு வாரமும் நாம் இந்த நிகழ்ச்சியை நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இன்றைய நிகழ்ச்சி 70வது மாத நிகழ்ச்சி என்பதை உங்களுடைய கவனத்துக்கு நாம் தெரியப்படுத்திக் கொண்டு, இன்றைய நிகழ்ச்சியாக சாதனை படைப்போம் என்ற அந்த தலைப்பில் டாக்டர் அஹ்மத் பாக்கவி அவர்கள் இப்போது இன்ஷா அல்லாஹ் உரை நடத்தி தருவார்கள். அந்த உரையை தொடர்ந்து அடுத்ததாக கேள்வி பதிலுடைய நிகழ்ச்சி இன்ஷா அல்லாஹ் ஆரம்பமாக இருக்கிறது. எனவே நிகழ்ச்சியினை இறுதி வரை அமைதி காத்து நிகழ்ச்சியை சரியாக கூர்ந்து கவனிக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இன்றைய தலைப்பை பொறுத்தவரையில் சாதனை படைப்போம் என்ற தலைப்பு இன்றைக்கு தரப்பட்டிருக்கிறது. உலகத்திலே வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் ஏதாவது ஒரு வகையில் சாதிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு இந்த உலகத்திலே வாழ்க்கையை நடத்துகின்றான். அப்படி நடத்துகின்ற போது அவன் செய்யக்கூடிய சாதனைகளை பொறுத்தவரையில் சில அற்பமான விஷயங்களை எல்லாம் இன்றைக்கு சாதனைகளாக, சில அசிங்கமான விஷயங்களை எல்லாம் இன்றைக்கு சாதனையாக எடுத்துக்கொண்டு கின்னஸ் புத்தகத்தில் இடம்பெற வேண்டும் என்பதற்காக வேண்டியும், இன்றைக்கு வெளி உலகத்துக்கு தன்னுடைய சாதனைகள் காட்டப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டியும் சாதிக்கக்கூடிய மக்களை இன்றைக்கு உலகத்திலே நாம் பார்த்து வருகிறோம். அப்படிப்பட்ட அந்த காலகட்டத்தில் இந்த உலகத்திலே சாதித்திருக்கக்கூடிய இறைவனுடைய தூதர்களாக வந்திருக்கக்கூடிய நபிமார்கள், நமக்கு முன்னால் வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், நமக்கு முன்னால் வாழ்ந்திருக்கக்கூடிய இமாம்கள், இவர்களெல்லாம் எத்தனையோ பல சாதனைகளை செய்திருக்கின்றார்கள். வெளி உலகத்திற்கு தெரியாமல், வெளி உலகத்திற்கு விளம்பரம் செய்யாமல், தன்னுடைய சாதனைகளை பிற மக்களுக்கு சொல்லி காட்டாமல் அமைதியாக எத்தனையோ சாதனைகளை செய்திருக்கிறார்கள் என்பதுதான் இஸ்லாமிய வரலாற்று உண்மை. எனவே அந்த வகையில் இந்த உலகத்தில் பிறந்துவிட்ட முஸ்லிம்களாக பிறந்துவிட்ட நாம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விஷயங்களிலே நாம் சாதிக்க வேண்டும். அந்த சாதனையான சாதிக்கக்கூடிய அந்த எண்ணங்களை நம்முடைய உள்ளத்திலே உருவாக்கி கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் இன்றைய தினத்திலே சாதனை படைப்போம் என்ற அந்த தலைப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. ஷேக் டாக்டர் அஹ்மத் பாக்கி அவர்கள் இப்போது உங்களுக்கு தெளிவான உரையை தருவார்கள். அமைதியாக இந்த உரையை கேட்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொண்டு அஹ்மத் பாக்கி அவர்களை உரையாற்ற வருமாறு அன்போடு அழைக்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும். பாருங்க, சவுண்டு சரியாக வந்து கொஞ்சம் தூங்க. ஓகே. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. இன்னல் ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له
وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. أفحسبتم أنما خلقناكم عبثا وأنكم إلينا لا ترجعون. صدق الله العظيم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் துவங்குகிறேன். அன்பார்ந்த அருமை சகோதர சகோதரிகளே, எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் அருள் பொழிவானாக. இன்று 70வது மாத விழாவில் கலக்கின்ற ஒரு பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் வழங்கியிருக்கிறான். தொடர்ந்து நடைபெற்று வருகின்ற இந்த நிகழ்ச்சிகளை பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அதில் கலந்து கொள்ள வேண்டும் என்ற ஆசையும் எனக்கு இருந்தது. அந்த ஆசையை அல்லாஹ் இங்கு வந்தபோது இப்போது நிறைவேற்றி இருக்கிறான். மிகச் சிறப்பான முறையில் தாவாவுடைய பணிகள் நடைபெற்று மாதந்தோறும் சிறந்த தலைப்புகளை உங்களுக்கு வழங்கி நிகழ்ச்சிகளை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஒரு மாற்றத்திற்காக ஒரு நல்ல தலைப்பிலே உங்களிடத்தில் பேசி உங்களையெல்லாம் ஊக்குவித்து சமுதாயத்துடைய முன்னோடிகளாக விளங்க வைக்க வேண்டும் என்பதற்காக இந்த தலைப்பை தேர்வு செய்து இன்று உங்களிடத்தில் பேச வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். நான் முதலாக ஓதிய அந்த ஆயத்தை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அஃபஹசிப்தும் அன்னமா ஹலக்கனாக்கும் அபதன் வன்னக்கும் இலைனா லா துர்ஜஊன். 26வது அத்தியாயத்தில் 84வது வசனம். வந்திருக்கக்கூடிய சகோதரர்கள் சகோதரிகள் எல்லாம் நான் சொல்லக்கூடிய வரலாற்று குறிப்புகளை எல்லாம் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் சாதனை படைப்பதற்கு இவையெல்லாம் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும் என்று நம்புகிறேன். 26வது அத்தியாயத்தில் 84வது வசனமாக அல்லாஹ் சொல்லக்கூடியதில், நாம் உங்களை வீணாக படைத்திருக்கிறோம் என்று நீங்கள் நினைத்துக் கொண்டீர்களா என்று ஒரு கேள்வி கேட்கிறான். அந்த கேள்வியிலிருந்து ஒரு பதில் நமக்கு தெரிகிறது. வீணாக நம்மை படைக்கவில்லை, வீணாக நம்மை படைக்கவில்லை. ஏதோ ஒன்றை சாதிப்பதற்காகத்தான், அரும்பெரும் செயலை ஆற்றுவதற்காகத்தான், செயற்கரிய செயல்களை இந்த உலகத்தில் செய்வதற்காகத்தான் இறைவன் இந்த உலகத்தில் நம்மை படைத்திருக்கிறான். அப்படி அரும்பெரும் காரியத்தை சாதிக்கவில்லை என்றால் விடப்போவதில்லை என்றும் அல்லாஹ் சொல்கிறான். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, சற்று சிந்தியுங்கள். அடுத்த ஒரு கேள்வியை கேட்கிறான். அயஹ்சபுல் இன்சான யுத்ரக சுதா. மனிதனை வீணாக விட்டு விடுவோம் என்று நீங்கள் மனிதன் நினைத்து கொண்டானா? விட்டுவிடப் போவதில்லை. மனிதன் இந்த உலகத்தில் பிறந்ததற்காக, அல்லாஹ் அவனுக்கு அற்புதமான ஒரு வாழ்வை வழங்கியதற்காக அவன் ஏதேனும் சாதித்தே தீர வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் அந்த கேள்விகளை கேட்கிறான். சாதாரணமாக இந்த வசனங்களை ஓதும் பொழுதெல்லாம் வணக்கத்தை முன்வைத்துத்தான் நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம். இதில் பொதிந்துள்ள பல கருத்துக்களை உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். நம்மை மனிதன் வீணாக படைக்கவில்லை. வீணாக படைக்கவில்லை என்றால் 3 கேள்விகள் எழுகின்றன. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, பெண்கள் மட்டும்தான் குறித்துக் கொள்கிறார்கள் போல் தெரிகிறது. ஆண்களுக்கு இமாம் புகாரி அவர்களை போன்ற நினைவாற்றல் அதிகமாக இருக்கும் என்று நினைக்கிறேன். ஏன்னால் ஒரே சந்தர்ப்பத்தில் 6 லட்சம் ஹதீஸ்களை விட மனப்பாடம் செய்திருக்கிறார்கள். அதனால் அவருடைய கம்ப்யூட்டரில் பதிவாகிவிடும். 3 கேள்விகள் என்ன? அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த உலகில் நாம் பிறந்தது வீணுக்காகவா? இந்த உலகில் நாம் பிறந்தது வீணுக்காகவா? நாம் பிறந்தது உண்டு கழித்து மடிவதற்காகவா? உண்டு கழித்து உறங்கி மடிவதற்காகவா? அடுத்து நாம் பிறந்தது நமது மனைவி மக்கள் நமது குடும்பத்திற்காக மட்டும் சுயநலமையாக வாழ்ந்துவிட்டு மண்ணோடு மண்ணாக மக்கி போவதற்காகவா?
சிந்தித்து பார்க்க வேண்டும் அன்பார்ந்த சகோதரர்களே. மனித பிறவி எடுத்தது நாம் ஒன்றை சாதிப்பதற்காகத்தான். இந்த கேள்விகளை நமக்குள் நாம் கேட்டு பார்க்க வேண்டும். உலகில் மனிதன் ஒன்றை சாதித்தான் என்றால் அவன் பிறப்புடைய பயனை அவன் அடைந்து கொள்வான் என்று பொருளாகும். ஏனைய பிராணிகளும் பிறக்கின்றன, இறை தேடுகின்றன, குட்டி போடுகின்றன, பின்னர் மடிகின்றன. அவ்வாறாயின் அவற்றுக்கு நமக்கும் என்னதான் வேற்றுமை? சிந்தித்து பாருங்கள். மனிதனுக்கும் மிருகங்களுக்கும் வேறுபாடு இருக்கிறது. அதற்கு உலகத்தில் இந்த வாழ்க்கையில் எந்த லட்சியம் கிடையாது. ஒரு உன்னதமான லட்சியத்தை இந்த உலகத்தில் சாதிப்பதற்காக வேண்டிய இறைவன் படைத்திருக்கிறான் என்றால் நாம் அதை பற்றி சிந்தித்து பார்க்க வேண்டாமா? 1969 ஆண்டில் மைசூரில் உள்ள சாலார்ஜங் மியூசியத்திற்கு செல்ல வேண்டிய சந்தர்ப்பம் ஏற்பட்டது. அங்கே என்னுடைய மாணவர்களை சுற்றி கொண்டு வரும்போது அங்கே கரும்பலகையில் ஒரு அற்புதமான தகவல் எழுதப்பட்டிருந்தது. அந்த தகவலை நான் படித்தபோது ஆண்டுகள் எத்தனையோ ஆகிவிட்டன, இன்றும் என்னுடைய மனதில் பசுபரத்தாணி போட்டு இருக்கிறது. அதை உங்களுடைய மனதில் நீங்கள் பதிய வைத்துக் கொள்ளுங்கள். எழுந்திரு, அந்த வார்த்தை பாருங்க, எழுந்திரு, உலகோர் இயங்க உன் தோள் கொடுத்து உதவு, எத்தனை நாட்களுக்கு இந்த வாழ்வு, நீ மனிதனாக பிறந்ததற்காக ஏதேனும் ஒரு நினைவு சின்னத்தை விட்டு செல்ல வேண்டும், இல்லையே உனக்கும் மரத்திற்கும் கல்லிற்கும் மண்ணிற்கும் என்னதான் வேற்றுமை? அற்புதமான ஒரு வார்த்தை பாருங்க. இந்த உலகத்தில் நாம் பிறந்ததற்காக ஏதேனும் ஒரு நினைவு சின்னத்தை நாம் விட்டு செல்ல வேண்டும், இல்லையே நமக்கும் மரத்திற்கும் மண்ணிற்கும் கல்லுக்கும் என்னதான் வேற்றுமை? சிந்தித்து பாருங்கள். சாதிக்க வேண்டும் என்பதற்காக இறைவன் அற்புதமான ஒரு வாழ்வை நமக்கு தந்திருக்கிறான். அந்த வாழ்க்கையிலே நமக்கு வேண்டிய எல்லா வசதி வாழ்க்கையும் தந்திருக்கிறான் நமக்கு. அப்படி நாம் சாதிக்கவில்லை என்றால் மண்ணோடு மண்ணாக நாம் போக வேண்டியதுதான். ஆனால் அந்த வாசகங்களை படித்த போது அது ஒரு மாற்று மதத்தினுடைய ஒரு தலைவருடைய தகவல், வேறு யாரும் இல்லை, விவேகானந்தர் என்று எழுதப்பட்டிருந்தது. அப்போது நான் யோசித்தேன், இவ்வளவு அற்புதமான வாசகத்தை சொல்லி இருக்கக்கூடிய நிலையில் நம்முடைய மார்க்கத்திலும் இவை பற்றி சொல்லப்பட்டிருக்க வேண்டும் அல்லவா? அப்படி என்று நான் சிந்தித்த போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய ஒரு ஹதீஸ் நினைவிற்கு வந்தது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கிறார்கள், இதா மாத்தல் இன்சானு இன்கதா அமலுஹு இல்லா மின் ஸலாத் சதகத்துன் ஜாரியா அவ் இல்மின் யுன்தஃபஉ பிஹி அவ் வலதுன் சாலிஹுன். முஸ்லிமில் பதிவாக இருக்கக்கூடிய தகவல். நன்றாக சிந்திங்க. ஒரு மனிதன் இறந்த பிறகு அவனை வந்தடையக்கூடிய காரியங்கள், பணிகள், அறப்பணிகள், ஆக்கப்பணிகள் எவை என்றால் நிலையான தர்மம், இரண்டாவது பயனுள்ள கல்வி, மூன்றாவது தனக்காக தன்னுடைய பெயரை தக்க வைக்கக்கூடிய சான்றோன் என சொல்லக்கூடிய மகன். இந்த மூன்றை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். பெரும்பாலும் இந்த நபிமொழியை இறந்து போன பிறகுதான் பயன்படுத்துறது. ஒருத்தன் செத்து போயிட்டா அவனுக்கு இதெல்லாம் வந்து சேரும். இறந்து போன பிறகு சொல்லி என்ற பிரயோகம். உயிர் வாழக்கூடிய காலத்தில் இத்தனையும் சாதிக்க வேண்டும் என்ற எண்ணமும் துடிப்பும் ஆர்வமும் ஒரு மனிதனுக்கு வர வேண்டும். சதக்கத்துன் ஜாரியா, நிலையான தர்மங்கள், இல்மை யுன்தஃபஉ பிஹி, பயனுள்ள கல்வி. அப்படியானால் அறப்பணிகள், ஆக்கப்பணிகள், கல்வி பணிகள், கண்டுபிடிப்புகள் என அதனுடைய பொருள் விரிந்து கொண்டே போகும். இத்தனையும் சாதிக்கக்கூடியவன் தான் தான் பிறந்ததன் பயனை பெறுவான். அந்த பயனை அவன் பெறுவதாக இருந்தால் அந்த கண்டுபிடிப்புகளும் ஆக்கப்பணிகளும் அறப்பணிகளும் இந்த உலகத்திற்காக மட்டுமல்ல, மறு உலகத்துக்கும் பயனளிக்கக்கூடிய முறையில் அவன் அந்த பணிகளை செய்தால்தான் அந்த அறப்ப சதக்கத்துன் ஜாரியா இல்முன் யுன்தஃபஉடைய பயனை அவன் பெற முடியும். இன்று நாம் பார்க்கிறோம்,
இந்த ஆக்கப்பணிகளையும் அறப்பணிகளையும் கல்விப் பணிகளையும் செய்ய வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஊக்குவிக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு சாதனையை நாம் செய்வதற்காக இன்று நான் என்ன சொல்ல போகிறேன் என்று நீங்கள் எல்லாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். நாம் என்ன சாதித்து விட்டோம்? சாதிப்பதற்காக என்ன முயற்சிகளை மேற்கொண்டோம்? முஸ்லிம் என்ற பெயரை நாம் தக்க வைத்திருக்கிறோம். அருள்மறை அல் குர்ஆனை நம்முடைய வேதமாக கொண்டிருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நம்முடைய இறுதி தூதராகவும் தலைவராகவும் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். இஸ்லாத்தை உயிரினும் இனிய மார்க்கமாக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். நாம் செய்யக்கூடிய அறப்பணிகள், ஆக்கப்பணிகள், தியாகங்கள் என்ன என்பதை அடுத்தடுத்து நாம் கேட்டு பார்ப்போம். இஸ்லாத்தில் சகோதரர் முஜிபுர் ரஹ்மான் சொன்னார்கள், கடந்த காலங்களில் சாதனை படைத்தவர்கள் நாயக தோழர்களில், தாபீன்களில், இமாம்களில் எல்லாம் இருந்திருக்கிறார்கள். இவ்வாறு சாதனை என்று சொல்லும் பொழுது உலகத்திலே மிகப்பெரிய சாதனை படைத்தவர் யார் தெரியுமா? சற்று சிந்தியுங்கள். உலகத்திலே மிகப்பெரிய சாதனை செய்தவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். உலகில் எத்தனையோ தீர்க்கதரிசிகள் தோன்றி இருக்கிறார்கள், சாதனைகள் படைத்திருக்கிறார்கள், ஓரளவு வெற்றியும் கண்டிருக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி வில்லியம் மூர் கூறும் பொழுது சொல்கிறார், அனாதையாக பிறந்து ஆதரவற்றவராக வளர்ந்து எழுத படிக்க தெரியாத நிலையில் 1000 ஆண்டுகளில் சாதிக்க முடியாத மிக பெரும் சாதனையை 23 ஆண்டுகளிலே முகம்மது செய்திருக்கிறார் எழுதுகிறார். உண்மைதான். 1000 ஆண்டுகள். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 950 ஆண்டுகள் மக்களோடு உழன்று தியாகங்கள் செய்து கடைசியில் அவர்கள் ஏற்றுக்கொள்ளாத நேரத்தில் இந்த மக்களை இன்னும் விட்டு விடாதே, அவர்களை பிடி என்று அவர்கள் துஆ செய்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்த காலத்திலேயே அவருடைய கொள்கையிலே வெற்றி கண்டு ஹஜ்ஜத்துல் வதாவிலே 1.25 லட்சத்துக்கு மேற்பட்டவர்கள் கூடக்கூடிய அளவிற்கு அவர்கள் சாதித்திருக்கிறார்கள் என்றால், உலகத்தில் தோன்றிய எந்த தீர்க்கதரிசியுடைய காலத்திலும் இந்த அளவு பின்பற்றப்பட்டவர்கள் இருந்ததில்லை, எந்த மத போதகர்களுக்கும் இருந்ததில்லை. ஜீசஸ் கிரைஸ்ட் என்று சொல்லக்கூடிய ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு 9 சீடர்கள் தான் இருந்தார்கள். 9, 10, 50, 100 இப்படித்தான் இருந்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மட்டும் 1.25 லட்சத்துக்கு மேற்பட்டவர்கள் அந்த ஹஜ்ஜத்துல் வதாவிலே கலந்திருந்தார்கள் என்றால் அதில் பலரும் மூத்தாக கூட இருந்திருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு சாதனையை 23 ஆண்டுகளில் செய்தார்கள். எப்படிப்பட்ட சாதனை! அவருடைய பயிற்சி பாசறையிலே பயிற்சி பெற்றவர்கள் யார் தெரியுமா? நாடோடிகள், ஆடு மேய்ப்பவர்கள், ஒட்டகம் மேய்ப்பவர்கள், குடி, கொலை, கொள்ளை, மது, மங்கை போன்ற பஞ்சமா பாதகங்களில் ஈடுபட்டு அக்கிரமங்கள் செய்துகின்ற அக்கிரமக்காரர்கள். ஏதேனும் ஒரு பிரச்சனையினால் கருத்து வேறுபாடு ஏற்பட்டால் எத்தனை ஆண்டுகள் அதற்காக போராடுவார்கள் தெரியுமா? 50 ஆண்டுகள், 100 ஆண்டுகள், 150 ஆண்டுகள் போராடக்கூடிய போராளிகளாக வாழ்ந்தார்கள். சுருக்கமாக சொன்னால் மனிதன் அல்ல, மிருகமாக வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஒரு சந்தர்ப்பத்தில் உலக பேரறிஞர் சாக்ரட்டிஸ் பட்ட பகலிலே ஒரு விளக்கை ஏந்தி கொண்டு செல்கிறார். அவரை பார்த்த மக்களெல்லாம் கேட்டார்கள், பெரியவரே, பட்ட பகலிலே விளக்கை ஏந்தி வருகிறீர்களே, எதற்காக என்று கேட்டார்கள். அப்போது சாக்ரட்டிஸ் சொன்னார், நான் மனிதனை தேடிக்கொண்டிருக்கிறேன் என்று. நாங்களெல்லாம் மனிதர்கள் இல்லையா? நீங்களெல்லாம் உருவத்தால் மனிதர்கள், ஆனால் மனித பண்புகளை பெற்றவர்களை நான் பார்க்க முடியவில்லை என்று சொன்னார். என்றால் எவ்வளவு ஆழம் பொருந்திய கருத்து என்று சிந்தித்து பாருங்கள். அதே போன்று மிருகங்களாக வாழ்ந்திருந்த அந்த மக்களைத்தான் மனித புனிதர்களாக, பின்பற்றத்தக்கவர்களாக, ஆட்சியாளர்களாக, வீர தளபதிகளாக, குடும்ப தலைவர்களாக, அறிஞர்களாக, மேதைகளாக அவர்கள் உருவாக்கினார்கள். அத்தனை பேரும் சாதனை படைத்தார்கள்.
நாம் அவருடைய வரலாற்றை பார்க்கக்கூடிய நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையிலே எப்படிப்பட்ட சாதனைகள் படைத்தார்கள் பாருங்கள். அன்று அவரிடத்தில் அடைக்கலம் புகுந்தவர்கள் சாதாரணமானவர்கள். அவர்களே ஒரு லட்சிய புருஷரை பற்றி உங்களிடத்தில் சொல்கிறேன், உங்களுக்கெல்லாம் தெரிந்தவர்கள் தான். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள். இந்த அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தன்னுடைய எஜமானுடைய ஒட்டகத்தை ஓட்டி கொண்டு வந்தவர். அவர் பாதைகளில் செல்லும் பொழுதெல்லாம் பாட்டு படித்துக் கொண்டு செல்வார். பின்னர் அவர் தபூக் போருடைய வேளையில் இஸ்லாத்தை தழுவி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் என்று வந்து சேர்ந்தார்களோ அவருடைய கடைசி காலம் வரையிலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஒவ்வொரு போதனைகளையும், அவருடைய ஒவ்வொரு நடவடிக்கைகளையும், ஒவ்வொரு அசைவுகளையும் எடை போட்டு தங்களுடைய மனதிலே பதிய வைத்து உலகத்துக்கு சொல்ல வேண்டும் என்று ஒரு லட்சியத்தை கொண்டிருந்தார்கள். மகா லட்சிய புருஷர். சஹாபாக்களுக்கெல்லாம் கூட பொறாமை வந்துருச்சு. நாங்களெல்லாம் 20, 30, 40 ஆண்டுகளாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடன் தோழமை கொண்டு இத்தனை ஹதீஸ்களை உலகத்திற்கு சொல்ல முடியவில்லையே, இந்த அபூ ஹுரைரா அவர்களால் எப்படி சொல்ல முடிந்தது? அப்போது அவர்கள் விளக்கம் அளிக்கிறார்கள். மக்காவாசிகள் வியாபாரத்தில் ஈடுபடுகிறார்கள், மதீனாவாசிகள் விவசாயிகளாக இருக்கிறார்கள். நானோ வியாபாரமும் இல்லை, விவசாயம் கிடையாது, குடும்பமும் இல்லை. நான் தன்னந்தனியாக இருந்து அந்த நபிகள் நாயகத்துடைய பொன்மொழிகளை கேட்பதையே இலட்சியமாக கொண்டு அதையும் உலகத்துக்கு சொல்ல வேண்டும் என்று நான் இலட்சியம் கொண்டிருந்தேன். எப்போது சந்தித்தாலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார் ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய திருத்தூதரை என்னுடைய மனப்பாடத்திற்காக நினைவாற்றலுக்காக வேண்டி துஆ செய்யுங்கள் என்று சொன்னார். ஒரு சந்தர்ப்பத்திலே பள்ளிவாசலில் உட்கார்ந்து 2 தோழர்கள் அங்கு துஆ செய்து கொண்டிருக்கிறார்கள். அவருக்கு அங்கே வந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதல் சஹாபி என்ன துஆ கேட்டாரோ அவருக்கு பின்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆமீன் சொன்னார்கள். அடுத்த ஒரு சஹாபி அவரும் துஆ கேட்கிறார், அதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆமீன் சொன்னார்கள். மூன்றாவது அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய டர்ன் வந்தது. அப்போது சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், என்னுடைய நினைவாற்றலுக்காக வேண்டி நீங்கள் துஆ செய்யுங்கள் என்று சொன்னார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்தார். அடுத்து அங்கிருந்தவர் சொன்னார், எனக்காக வேண்டி நீங்கள் துஆ செய்தாங்க. அபூ ஹுரைரா முந்தி விட்டார் என்று சொன்னார்கள். அப்போ ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் அவர் நினைவாற்றலுக்காக வேண்டியும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய அந்த பொன்மொழிகள் எல்லாம் மனதிலே பதிய வைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அவர்கள் மிகப்பெரிய சிரமத்தையும் கடினத்தையும் மேற்கொண்டிருந்தார்கள். எந்த அளவிற்கென்றால் ஒரு நாள், 2 நாள், 3 நாட்கள் உண்ணாமல் பருகாமல் பட்டினி கிடந்து தெருக்களிலே உருண்டு கொண்டிருப்பார். அந்த வழியாக செல்லக்கூடியவர்கள் இவருக்கு பைத்தியம் பிடித்து விட்டது என்று அவருடைய நெஞ்சின் மீதும் தலையின் மீது மிதித்துக் கொண்டு செல்வார்களாம். அவர்களுடைய நினைவாற்றலை சோதிப்பதற்காக மதீனாவுடைய ஆளுநராக இருந்த மர்வான் இப்னு ஹக்கம் ஒரு சந்தர்ப்பத்தில் அபூ ஹுரைரா என்று பேசிக் கொண்டிருக்கிறார்களே, அவருடைய நினைவாற்றலை சோதித்து பார்ப்போம் என்று அழைத்து சில எழுத்தர்களையும் அங்கே அழைத்துக் கொண்டு அவரிடத்தில் சொன்னார்கள், 100 ஹதீஸ்களை நீங்கள் சொல்லுங்கள், நாங்கள் பதிவு செய்து கொள்கிறோம். அங்கே வந்த எழுத்தர்கள் எல்லாம் அந்த ஹதீஸ்களை பதிய வைக்கிறார்கள். நிகழ்ச்சி முடிந்தது, சென்று விட்டார்கள். அதே போன்று அடுத்த ஆண்டு, ஒரு ஆண்டு சென்ற பிறகு அதே அபூ ஹுரைராவை அழைத்து சொல்கிறார்கள், சென்ற ஆண்டு நீங்கள் 100 ஹதீஸ்களை ஒப்பித்தீர்களே, அந்த 100 ஹதீஸ்களை நீங்கள் சொல்லுங்கள். எப்படி சொன்னார்களோ அதில் வார்த்தைகள் பிசகாது, வரிகள் பிசகாது, எழுத்துகள் பிசகாது, பிறழாது, அழுத்தமாக அழகான முறையில் அதே சொற்களையும் அதே ஹதீஸ்களையும் சொல்கிறார். அப்போது எங்கிருந்து சொல்கிறார்கள்? மதீனா முனவ்வராவில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வீட்டுக்கு அருகே இருந்து அந்த நிகழ்ச்சி நடைபெறுகிறது. அப்போது மர்வான் இப்னு ஹக்கம் அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு ஆள் அனுப்பி அவர் சொன்னதெல்லாம் சரிதானா என்று கேட்கிறார்கள். அவர்கள் சர்டிஃபை சான்றிதழ் வழங்குகிறார்கள். அபூ ஹுரைரா சொன்னதெல்லாம் 100க்கு 100 சரியானது என்று பதிலளிக்கிறார்கள். இவை எப்படிப்பட்ட ஒரு நினைவாற்றலை வைத்திருக்கிறாங்க. அதனால் நாயத்துளில் 1000க்கு மேற்பட்ட ஹதீஸ்களை அறிவித்தவர்களில் முதல் அணியில் இருக்கக்கூடியவர்கள் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள். அவர்கள் 5373 ஹதீஸ்களை இந்த உலகத்திற்கு தந்திருக்கிறார்கள்.
வெள்ளிக்கிழமை தோறும் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலாவுடைய பெயரை சொல்லாமல் நாம் இருப்பதில்லை. எந்த சொற்பொழிவு ஆற்றினாலும் அபூ ஹுரைராவுடைய பெயர் இடம் பெறாமல் இல்லை. அப்போ ஒரு இலட்சிய புருஷராக, சாதனை வீரராக இந்த உலகத்திலே திகழ்ந்தார்கள் என்றால் அவர் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு சிறந்த முன்மாதிரியாக இருக்கிறார்கள். அன்பார்ந்த சகோதரிகளே, இப்படி நாம் பார்க்கும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திற்கு பிறகு அவருடைய பொன்மொழிகள் எல்லாம் கேட்பதற்காக நாய தோழர்கள், இமாம்கள் தோன்றுகிறார்கள். அந்த இமாம்கள் தோன்றவர்களிலே நாம் மதிக்கக்கூடிய இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் முஅத்தா என்ற நூலை எழுதுகிறார்கள். அவர்கள் மிகச்சிறந்த மேதையாகவும் இமாமாகவும் நபிகள் நாயகத்தின் மீது அதிகமான காதல் கொண்டவராக இருக்கிறார்கள். அவருடைய நூல் தான் முஅத்தா என்ற நூல். அதற்கு பிறகும் அதற்கு முன்னரும் பல இமாம்கள் தோன்றினாலும் ஹிஜ்ரி 100 200 வரை சுமார் 20 ஹதீஸ் நூல்கள் தான் சிறிதும் பெரிதுமாக துவக்கப்பட்டன, எழுதப்பட்டன. அதற்கு பிறகு இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹிடைய காலங்கள் வருகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்களை சேர்த்து உலகத்துக்கு சொல்ல வேண்டும் என்பதற்காக வேண்டி 16 ஆண்டுகள் மிக கடுமையாக உழைத்து ஹதீஸ்களை திரட்டினார்கள். எத்தனை ஹதீஸ்கள்? 6 லட்சம் ஹதீஸ்களை திரட்டி இருக்கிறார்கள். சகோதரர்கள் சற்று சிந்தித்து பாருங்கள். ஒரு இமாம் முஹத்திஸ், ஹதீஸ் கலை மேதை என்று சொல்ல வேண்டுமானால் அவருக்கு குறைந்தது 1 லட்சம் ஹதீஸ்கள் தெரிந்திருக்க வேண்டும். இமாம் புகாரி அவர்கள் 6 லட்சம் ஹதீஸ்களை திரட்டுகிறார்கள். எப்படி திரட்டுகிறார்கள் தெரியுமா? அந்த ஹதீஸ்களை திரட்டும் பொழுது சொல்லக்கூடியவர் வாய்மையானவரா, வாழ்க்கையிலே இஸ்லாமிய நெறிகளை பிறடாது பின்பற்றக்கூடியவரா என்று ஒவ்வொன்றையுமே அசை போட்டு என்ன செய்கிறார்கள்? ஹதீஸ்களை தூக்குகிறார்கள். ஒருவரிடத்தில் 300 ஹதீஸ்கள் இருப்பதாக கேள்வியுற்று அங்கே செல்கிறார்கள். சென்றபோது எந்த மனிதரை தேடி சென்றாரோ அவர் தூரத்தில் இருக்கக்கூடிய தன்னுடைய ஒட்டகத்தை அழைப்பதற்காக வேண்டி ஒரு பையிலே அதற்கு ஒரு உணவை வைத்துக் கொண்டு காட்டுகிறார்கள். அந்த ஒட்டகம் வருகிறது. அந்த ஒட்டகம் வந்ததும் அங்கே கெட்டி போட்டு விட்டு அந்த உணவை கொடுக்காமல் விட்டு விட்டார். அப்போது இமாம் புகாரி அவர்கள் நினைக்கிறார்கள், இந்த வாயில்லா பிராணியை ஏமாற்றக்கூடிய மனிதத்தில் ஏமாற்றக்கூடிய பண்புகளும் இருக்கும். ஆகவே இவர் சொல்லக்கூடிய ஹதீஸ்கள் நம்பகரமானவை அல்ல என்ற முடிவுக்கு வந்து அந்த மனிதர் தெரிந்து வைத்திருக்கக்கூடிய 300 ஹதீஸ்களையும் அப்படி விட்டுட்டு வந்துட்டாங்க. இப்படி ஒவ்வொரு மனிதரையும் உரசி ஆராய்ந்து சிந்தித்து பார்த்து அல்லாஹ்விடத்தில் துஆ செய்து தொழுது வணங்கியவர்களாகத்தான் 6 லட்சம் ஹதீஸ்களை தொகுத்தார்கள். இந்த 6 லட்சம் ஹதீஸ்களிலிருந்து நமக்கு அவர்கள் தேர்வு செய்து தந்திருக்கக்கூடியது 7563 ஹதீஸ்கள். 7563 ஹதீஸ்கள். அடுத்து இமாம் முஸ்லிம் அவருடைய மாணவர் 3 லட்சத்துக்கு மேற்பட்ட ஹதீஸ்களை மனனம் செய்து 5274 ஹதீஸ்களை தந்திருக்கிறார்கள். அதற்கு பிறகு அபூ தாவூத் 5 லட்சம் ஹதீஸ்களை திரட்டி 5274 ஹதீஸ்களை தந்திருக்கிறார்கள். இவையெல்லாம் சாதனையா இல்லையா? இப்போது உங்களிடத்தில் ஒரு கேள்வியாக கேட்டால், எத்தனை 1000 ஹதீஸ்களை நீங்கள் மனப்பாடம் செய்கிறீர்கள் என்று கேட்டால் பதில் வருமா? 100 ஹதீஸ்களையாவது மனப்பாடம் செய்கிறீர்கள் என்று கேட்டால் யாரேனும் எழுந்திருத்து எனக்கு தெரியும் என்று உங்களால் சொல்ல முடியுமா? அல்லது 40 ஹதீஸ்களாக நான் சொல்ல வருகிறேன் என்று மூலத்தோடு சொல்லக்கூடியவர்கள் யாரேனும் இருக்கிறீர்களா என்று கேட்டால் மௌனமாகிவிட வேண்டியதான். அடுத்து இமாம் திருமதி 3956 ஹதீஸ்கள் இந்த உலகத்திற்கு வழங்கி இருக்கிறார்கள். அடுத்து நசாயி 5761 ஹதீஸ்கள். அடுத்து இந்த அணியிலே இமாம் அஹ்மது பின் ஹம்பல் அவர்கள் வருகிறார்கள். 11 லட்சம் ஹதீஸ்களை மனப்பாடம் செய்தவர்கள். அவருடைய முஸ்னத் அஹ்மதில் 27,999 ஹதீஸ்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன என்றால் எந்த அளவிற்கு கடினமாக உழைத்திருப்பார்கள், முயற்சி செய்திருப்பார்கள். இவற்றுக்கு மேல் ஒரு சாதனை என்று நாம் சொல்ல முடியுமா? லட்சக்கணக்கான ஹதீஸ்கள். இன்று தொலைக்காட்சியிலே ஒரு சிறுவர் வந்தோ பெரியவர் வந்தோ திருக்குறளுடைய எல்லா பாக்களும் எனக்கு தெரியும் என்று சொன்னால் அவரை தட்டி ஆரவாரம் செய்யக்கூடியவர்களை நாம் பார்க்கிறோம்.
குரானை மனப்பாடம் செய்யக்கூடியவர்கள் 7 வயதிலிருந்து 10 வயதுக்குள் முழு குரானை மனப்பாடம் செய்து உலகத்துக்கு சொன்னவர்கள் இந்த இமாம்கள். எப்படிப்பட்ட நினைவாற்றல் அவர்கள் வைத்திருக்கிறார்கள் பார்த்து. தூக்கத்தில் தட்டி எழுப்பி இந்த வசனத்தை ஓது என்று சொன்னால் ஓதுவார்கள். அப்ப இந்த இமாம்கள் எல்லாம் 32,666 ஹதீஸ்களையும் இமாம் அஹ்மது பின் ஹம்பல் அவர்கள் 27,999 ஹதீஸ்கள் தந்திருக்கிறார். இவர்கள் மிக எளிதான முறையில் இந்த ஹதீஸ்களை தந்திருப்பார்களா? பசி, பட்டினி, உடுக்க உடையில்லை, உண்ணுவதற்கு உணவில்லை என்ற நிலையிலே மிகவும் வறுமை வாய்ப்பட்டு சேகரித்து திரட்டிய ஹதீஸ்கள் தான் இவை. இவர்களெல்லாம் சாதனையாளர்கள் அல்லவா? ஒரு முன்மாதிரியாக வைத்துக் கொள்ளுங்கள். இப்படியெல்லாம் சாதனை படைத்திருக்கிறார்கள் என்றால் நம்முடைய பங்காக நாம் என்ன சாதனை செய்திருக்கிறோம், செய்ய போகிறோம் என்பது கேள்வியாக இருந்து கொண்டே வர வேண்டும். நீங்கள் எல்லாம் அடிக்கடி படிப்பீர்கள் இமாம் நவவியுடைய ரியாது சாலின். அந்த ரியாது சாலின் எல்லா ஹதீஸ்களையும் தோத்து நம்ம எளிதான முறையில் நாம் மனதிலே பதிய வைக்க வேண்டும் என்பதற்காக தந்திருக்கிறாங்க. 1896 ஹதீஸ்கள் அதில் பதிவு செய்து ரியாது சாலின் என்று நீங்கள் எல்லாம் படித்துக்கொண்டு உங்களுடைய தேர்வுகளிலே கூட நீங்கள் எழுதி கொண்டிருக்கிறீர்கள். இது போக இமாம்களிலே இமாம் தஹாவி, தாரகுத்னி, தபரானி, பைஹகி, ஹாக்கிம், இப்னு ஹிப்பான், இப்னு குசைமா, அந்த பேரெல்லாம் கேட்டு வச்சுக்கிடுங்க. 6 இமாம்களுடைய பேர் தான் நமக்கு தெரியும். இப்னு அவானா, இப்னு சக்கன் போன்ற இமாம்களும் ஹதீஸ்களை திரட்டி நமக்கு தந்திருக்கிறார்கள். அவற்றிலும் ஆதாரபூர்வமான பல ஹதீஸ்கள் உள்ளன. அதனால தான் அப்பப்போ என்ன செய்வாங்க, ஹதீஸுடைய ஆதார நூல்களை குறிப்பிடும் போது ஆதாரம் தபரானி, பைஹகி என்று எழுதுவார்கள். அடுத்து தப்சீர்கள். இப்போதான் நமக்கு ஒரு தப்சீர் அறிமுகமாயிருக்கு. எல்லாரும் படிக்கக்கூடியது இப்னு கசீர். அதனுடைய மொழிபெயர்ப்பு கிட்டத்தட்ட 4 வால்யூம்கள் வந்துருச்சு. இந்த தப்சீர்களை எடுத்து பார்க்கும் பொழுது உலகத்திலே இதுவரை எத்தனை தப்சீர்கள் வந்திருக்கிறது தெரியுமா? 2 லட்சம் தப்சீர்கள் வந்துள்ளன. 2 லட்சம் ஹதீஸ்களையும் தொகுத்து வெளியிட வேண்டுமானால் அதற்கு எத்தனை காலங்கள் தேவைப்பட்டிருக்கும், எத்தனை கடின உழைப்புகள் அதற்கு தேவைப்பட்டிருக்கும் என்பதை சிந்தித்து பாருங்கள். குரானுக்கு விரிவுரை எழுதுவதென்றால் சாதாரணமான காரியமா? குரானிலே புலமை இருக்க வேண்டும், அதனுடைய மொழியிலே புலமை இருக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை முறைகளையும் அவர்கள் கூறிய பொன்மொழிகளை எல்லாம் தவறில்லாமல் தெரிந்திருக்க வேண்டும். அதில் உள்ள மார்க்க சட்டங்கள், வரலாற்று நுணுக்கங்கள், இறக்கப்பட்ட வரலாறு ஆகிய அனைத்தும் 14 கலைகளை அவர்கள் தெரிந்திருக்க வேண்டும். அப்போதுதான் அந்த குரானுக்கு விரிவுரையை எழுத முடியும். அப்படி குரானுடைய விரிவுரைகள் எழுதிய நூல்களிலே தலையாயதாக முதன்மையாக விளங்குவது ஜாமியுல் பயான் ஃபி தஃப்சீருல் குர்ஆன். ஜாமியுல் பயான் ஃபி தஃப்சீருல் குர்ஆன். இமாம் தபரி என்று சொல்வார்கள், முஹம்மது இப்னு இத்ரீஸ் அத்-தபரி. அடுத்து அல் ஜாமி லி அஹ்காமில் குர்ஆன், இமாம் குர்துபி அவர்கள். இரண்டாவது அல் ஜாமி லி அஹ்காமில் குர்ஆன். குறித்து கொள்ளக்கூடியவர்கள் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள், இமாம் குர்துபி. இதை பற்றியெல்லாம் நாம் மணிக்கணக்காக பேச வேண்டிய செய்திகளில் பேர்களை மட்டும் சொல்லிக் கொண்டு வருகிறேன். நான் பதிவு செய்து வைக்கக்கூடிய தப்சீர்களில் 150 தப்சீர்களை பதிவு செய்து வைத்திருக்கிறேன். அதில் ஒரு சிலது மட்டும் உங்கள்கிட்ட சொல்கிறேன். அடுத்து மூன்றாவதாக தனிச்சிறப்புடன் விளங்கக்கூடிய தப்சீர் தப்சீருல் குர்ஆன், குர்ஆனுல் அலீம் என்று சொல்லக்கூடிய இமாம் இப்னு கதீர் அவர்கள் எழுதிய தப்சீர். அதுதான் தப்சீர் இப்னு கதீர் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறேன். சூடாருமா? இப்னு கதீர் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் எழுதிய குர்ஆன் தப்சீருல் குர்ஆனுல் அலீம் என்று சொல்ல என்ற பெயரில் வெளிவந்திருக்கிறது. இன்று அந்த தப்சீரை தான் மொழியாக்கம் செய்து நமக்கெல்லாம் வழங்கி நாம் அதை படித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த தப்சீர்கள் எல்லாம் ஒரு 40 ஆண்டுகளுக்கு முன் என்னுடைய சிந்தனை கவர்ந்த இன்னொரு தப்சீர், அற்புதமான ஒரு தப்சீர்.
அல் ஜவாஹிர் ஃபி தப்சீர் அல் குர்ஆனில் கரீம், அல் ஜவாஹிர் ஃபி தப்சீர் அல் குர்ஆனில் கரீம், ஷேக் தந்தாவி என்ற மேதி அவர்கள் எழுதியவர்கள். எகிப்து நாட்டைச் சேர்ந்தவர்கள். 1870 பிறந்து 1940 தான் இறந்தார்கள். அப்பொழுது நாங்கள் படித்த காலங்களில் குர்ஆனுடைய வசனங்கள் எல்லாம் இன்றைய அறிவியலுடன் மோதிக்கொண்டிருந்தது. அறிவியல் பற்றி குர்ஆனில் சொல்லப்படவில்லையா என்று நாங்கள் பார்க்கக்கூடிய நேரத்தில் ஷேக் தந்தாவியுடைய 20 வால்யூம் கொண்ட அந்த தப்சீரை நாங்கள் படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அதை புரட்டி பார்க்கும்போது, அதை படிக்கும் பொழுது கீழே வைப்பதற்கு கூட மனமே வரவில்லை. பல இரவுகள் விழித்திருந்த அந்த குர்ஆனை படித்துக்கொண்டு அறிவியல் சம்பந்தப்பட்ட தகவல்களை நாங்கள் திரட்டிக் கொண்டிருந்தோம். சமீப காலத்தில் மிகப்பெரிய ஒரு புரட்சியை ஏற்படுத்திய குர்ஆன் இமாம் ஷேக் தந்தாவி அவர்கள் எழுதிய அந்த குர்ஆன். ஷேக் தந்தாவின்னு சொல்லும்போது எனக்கு ஒரு நிகழ்ச்சி ஞாபகத்துக்கு வருது. ஜெர்மன் நாட்டுக்கு போயிருந்தாங்க. அங்கே அவருடைய மாணவர்கள் பலரை சந்தித்தார்கள். அந்த மாணவர்கள் மேல் படிப்பிற்காக வந்தவர்களும் அவருடைய ஊரை சேர்ந்தவர்களும் இன்ன பிற மாணவர்களும் அங்கே இருந்தார்கள். அப்போது அந்த மாணவர்கள் எல்லாம் திரண்டு ஷேக் தந்தாவி அவர்களிடத்தில் ஒரு கேள்வி கேட்டார்கள். குர்ஆனை இட் இஸ் எ கிரேட்டஸ்ட் லிட்ரேச்சர், மிகப்பெரிய இலக்கியம் என்று சொல்லியிருக்கிறீர்களே, அதை உங்களால் நம்ப முடிகிறதா என்று கேட்டாங்க. அதை உங்களால் நம்ப முடிகிறதா? ஏன் இல்லை? அப்ப சொன்னாங்க, ஒரு கேள்வி கேட்டார். நான் உங்களிடத்தில் ஒரு கேள்வி கேட்கிறேன், அதற்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள், அதற்கு பிறகு உங்களுடைய வினாவிற்கு நான் விடையளிக்கிறேன் என்று சொன்னார்கள். நரகத்தை பற்றி நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். உலகத்தில் வாழுகின்ற மக்களில் பெரும்பகுதி மக்கள் நரகத்திற்கு செல்வார்கள். அந்த மக்களை எல்லாம் நரகத்திற்கு போட்ட பிறகு அந்த நரகம் எவ்வளவு பிரமாண்டமாக இருக்கும். அப்போது அவர் சொன்னார், நரகம் விசாலமானது என்பதை குறிக்கக்கூடிய சுருக்கமான பொருள் புரிந்த அறிவார்ந்த ஒரு வார்த்தையை நீங்கள் சொல்லுங்கள் என்று சொல்கிறார்கள். மாணவர்கள் எல்லாம் அப்படி யோசித்தாங்க. எல்லாம் எகிப்து நாட்டை சேர்ந்தவர்கள், அரபு மொழியை தாய்மொழியாக கொண்டவர்கள். நரகம் விசாலமானது, விண்ணை விட பெரிதானது, கடலை விட ஆழமானது என்றெல்லாம் ஒவ்வொரு ஆளும் அவங்கவுங்க தகுந்த பாணியில் விளக்கம் சொன்னாங்க. அப்ப சொன்னாங்க, நீங்கள் சொன்ன இந்த வார்த்தைகள் மூலமாக நரகம் உலகத்திலே மிக பிரமாண்டது என்பதை காட்டுவதற்கு நீங்கள் சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகள் அதனுடைய பொருளை காட்டவில்லை. அல்லாஹ் சொல்வதை சொல்லி காட்டுகிறார்கள். அந்த நரகத்திலே பாவிகள் எல்லாம் இட்ட பிறகு ஹலிம் தலாத்தி, உன் வயிறு நிறைஞ்சிருச்சான்னு கேட்பான் அல்லாஹ். வயிறு நிறைந்து விட்டதா என்று கேட்கும் பொழுது அந்த நரகம் கேட்குமா, அதான் விடை. ஹல்மிம் மசீத், இன்னும் இருக்குதா? ஹல்மிம் மசீத், நோட் பண்ணிக்கிடுங்க. ஏன்னா இன்று குர்ஆனோடு சவால் விடக்கூடிய எத்தனையோ மனிதர்கள் வருகிறார்கள். அந்த குர்ஆனை பற்றி கேட்கும் பொழுது நம்மளால் பதில் சொல்ல முடியவில்லை. மிகப்பெரிய இலக்கியம் என்பதற்கு அந்த ஒரே ஒரு வார்த்தை சொல்ல, ஹல்மிம் மசீத், இன்னும் இருக்கிறதா? அப்ப எவ்வளவு போட்டாலும் நிறையாது, அவ்வளவு பிரம்மாண்டமானது என்பதை காட்டுவதற்கு அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தைகளை பாருங்கள். அப்படியே வாயடைச்சு போயிட்டாங்க. இப்படி அறிவியல் ரீதியாகவும் தர்க்க ரீதியாகவும் உலகத்தில் அற்புதமான ஒரு தப்சீரை எழுதுகிறார்கள் ஷேக் தந்தாவி அவர்கள். அடுத்து நீங்கள் எல்லாம் கேட்கலாம், ஆண்களில் தான் தப்சீர் எழுதியிருக்கிறார்கள் என்றால் பெண்களில் யாருமே இல்லையா என்று கேட்கலாம். பெண்களிலும் அற்புதமான தப்சீரை ஒருவர் எழுதியிருக்கிறார் எகிப்து நாட்டிலிருந்து. நல்லராத் ஃபீ கிதாபில்லா, நல்லராத் ஃபீ கிதாபில்லா, அஸ்ஸையிதா ஸைனப் அல்-கஸாலி, ஸைனப் அல்-கஸாலி. சகோதரர்களை கவனித்துக் கொள்ளுங்கள், நம்ம இன்னும் குர்ஆனுக்குள்ளேயே போகலை, மொழிபெயர்ப்பு கூட படிக்கல. எல்லார்ட்டையும் கேட்டோம்னா மொழிபெயர்ப்பு பூரா படிச்சிட்டீங்களான்னு கேட்டால் எத்தனை பேர்கிட்ட பதில் வரும் சற்று சொல்லுங்கள். மிகவும் வேதனையான ஒரு செய்தி. குர்ஆனை மந்திரமாக ஓதி ஓதி ஜபித்து ஜபித்து அதனுடைய பொருள் தெரியல. எல்லாருக்கும் ஆர்வம் வந்திருக்கு, அவேர்னஸ் வந்திருக்கு.
அவேர்னஸ் எப்படி வர வேண்டும் என்றால் அகமது தீதாத், டாக்டர் ஜாய் நாக் போன்றவர்களுக்கு வந்தது போல வரணும். ஒவ்வொரு வசனங்களையும் படித்து மனதிலே பதிய வைத்து உலகத்தில் வரக்கூடிய அத்தனை கேள்விகளுக்கும் பதில் சொல்லக்கூடிய அளவுக்கு அவர்கள் தயாராகியிருக்கிறார்கள் என்றால் நாம் எந்த அளவிற்கு நம்மை தயார்படுத்தி வைத்திருக்கிறோம் என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, மாற்று மதத்தினர் தெரிந்திருக்கக்கூடிய அளவிற்கு கூட நாம் குர்ஆனை பற்றி ஹதீஸை பற்றி நாம் தெரிந்து கொள்ளவில்லை. அப்படியானால் வெட்கக்கேடாக இல்லையா? தலை குனிய வேண்டியது இல்லையா? கேட்கிறார்கள். நீங்கள் இப்பொழுது சொல்லக்கூடிய இந்த அறிவியல் தகவல்கள் எல்லாம் ஏன் நீங்கள் முன்னால் சொல்லவில்லை என்று கேட்கிறார்கள். ஒரு எழுச்சியை, ஒரு விழிப்புணர்வை மக்களிடத்தில் ஏற்பட்டு குர்ஆன் முழுவதை நான் கற்றே தீர்வேன், அதனுடைய பொருளை படித்தே தீர்வேன் என்று நாம் ஒரு சபதம் எடுத்துக் கொள்ள வேண்டும். அவர்கள்தான் நெஞ்சு நிமிர்ந்து தன்னை முஸ்லிம் என்று இந்த உலகத்திலே சொல்ல முடியும். வேறு யாரும் சொல்ல முடியும். குர்ஆனை தெரியலன்னு என்னதான் இருக்கு? கியாமத் நாளில் அல்லாஹ் ஒரு கேள்வி கேட்டான்னு வச்சிருங்க, நான் உங்களுக்காக உலக பொதுமறை ஒன்றை தந்திருந்தேனே, அதை படித்தீர்களா? இல்லை. பொருளை படித்தீர்களா? இல்லை. விளக்கங்களை தெரிந்து கொண்டீர்களா? இல்லை என்று சொன்னால் எப்படி இருக்கும்? சிந்தித்து பாருங்கள். முஸ்லிம் என்று சொல்வதற்கு என்ன அருகதை இருக்கிறது? ஜெய்ரபுல் கசாலி அவர்கள் அற்புதமான முறையில் ஒரு தப்சீர் எழுதியிருக்கிறாங்க. அடுத்து தப்சீர் ஜீலி என்று ஒரு தப்சீர், ஷேக் அப்துல் கரீம் ஜீலி அவர்கள் ஒரு தப்சீர் எழுதியிருக்கிறாங்க. ஏனென்றால் அல்லாஹ்வுடைய மறை அற்புதமானது, அதற்கு விரிவுரையும் அற்புதமாக எழுத வேண்டும் என்பதற்காக வேண்டி குர்ஆனில் முதல் வசனமாக வரக்கூடிய பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம் என்பதில் எத்தனை எழுத்துக்கள் உள்ளன? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம் இருக்கா? எத்தனை எழுத்துக்கள் உள்ளன? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம் என்பதில் கூட்டி கழிச்சு பாருங்க, எத்தனை எழுத்துக்கள்? யாராவது அதுக்கு பதில் சொல்ல முடியுமா? குர்ஆனில் நாள்தோறும் 17 தடவைக்கு மேல் ஓதக்கூடிய அந்த பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம் என்ற வசனத்தில் எத்தனை எழுத்துக்கள் உள்ளன என்பதை உங்களில் யாரேன்னு சொல்ல முடியுமா? இன்னும் சோதிக்க விரும்பவில்லை. மொத்தம் 19 எழுத்துக்கள். இந்த 19 எழுத்துக்களில் ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒரு விரிவுரை எழுதியிருக்கிறார் ஷேக் அப்துல் கரீம் ஜீலி அவர்கள். அப்படியானால் எந்த அளவிற்கு ஆழமாக விரிவாக கடலை போன்று எழுதியிருக்கிறான். அப்போ அல்லாஹ் குர்ஆனில் சொல்லும்போது சொல்லுகிறான், என்னுடைய இந்த வேத வசனத்தை நீங்கள் என்ன செய்யுங்க, கடல் நீரை எல்லாம் மையாக ஆக்கி உலகத்தில் உள்ள மரஞ்செடி கொடிகளை எல்லாம் பேனாக்களாக ஆக்கி எழுதினாலும் எழுதி முடிக்க முடியாது என்று சொல்லிவிட்டாங்க. ஏன்? ஒரு கடல் அல்ல, அதே போன்ற 7 கடலை நீங்கள் மையாக ஆக்கி எழுதினாலும் எழுத முடிக்க முடியாது. ஒன்றை சொல்கிறேன், குர்ஆனுக்கு யாராலும் மொழிபெயர்ப்பு செய்ய முடியாது, முழுமையான தப்சீர் செய்ய முடியாது என்பதை அல்லாஹ் இந்த வசனத்தின் மூலமாக சொல்லிவிட்டான். எத்தனை ஆயிரங்கள் வரட்டும், எத்தனை லட்சம் தப்சீர்கள் வரட்டும், எழுதி முடிக்க முடியாது. அப்போ 19 எழுத்துக்களுக்கும் 19 வால்யூம்கள் எழுதியிருக்கிறாங்க. அடுத்து இமாம் புகாரியை பற்றி கூட ஒரு தகவல், 6 லட்சம் ஹதீஸை தந்தவர்கள் கூட 1000 தொகுதிகளில் ஒரு தப்சீர் எழுதியிருக்கிறாங்க. ஆனால் அது அச்சில் இல்லை, வந்து கிடைக்கல. அவருடைய வரலாற்றை எழுதும்போது நான் பார்க்கும்போது, குறிப்பை பார்க்கும்பொழுது 1000 தப்சீர்கள் இமாம் புகாரி அவர்கள் எழுதியிருக்கிறார்களாம். அதே போன்று இமாம் கசாலியை பற்றி சொல்லும் பொழுது அவர்கள் 80 தப்சீர்கள் எழுதியிருக்கிறார்களாம். அடுத்து நம்முடைய கருத்தையும் கவனத்தையும் ஈர்த்த த ஹோலி குர்ஆன், ஆங்கிலத்தில் வெளிவந்துள்ள ஹோலி குர்ஆன், நீங்கள்லாம் படிச்சிருப்பீங்க, பள்ளிவாசல் எல்லாம் அங்கங்கே வச்சிருப்பாங்க. கிறித்தவர்கள் பைபிளை அற்புதமான இங்கிலீஷில் எழுதியிருக்காங்க. அது வேறு பைபிள் லாங்குவேஜ் தான் சொல்லுவாங்க. படிக்கும் பொழுதே இள வயதில் ஏழ்மை குடும்பத்தில், அதுவும் ஷியா குடும்பத்தில் பிறந்த அல்லாமா யூசுப் அலி அவர்கள் எழுத வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள். படிக்கும் பொழுது கடினமாக படித்தார்கள். MA MLL என்ற பல படிப்புகளை படித்தாங்க. அடுத்து ICS என்ற அந்த காலத்தில், பிரிட்டிஷுடைய காலத்தில் மிக உயர்ந்த படிப்பான அந்த படிப்பையும் படித்து அமெரிக்காவுடைய பல்கலைக்கழகத்தில் லிட்ரேச்சர் ஆங்கிலத்தில் ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கியவர். அவருக்கு இங்கே வந்தபோது பல பதவிகள் எல்லாம் காத்திருந்தது. கலெக்டராக பணியாற்றினார்கள். இந்திய அரசாங்கத்துடைய சிவில் சர்வீஸில் அவர்கள் பணியாற்றி இருக்கிறார்கள்.
பணியாற்றும் போது நினைக்கிறார்கள், நாம் தப்சீர் ஒன்று எழுத வேண்டும், அதுவும் குறிப்பாக மொழிபெயர்ப்பை ஆங்கிலத்தில் எழுத வேண்டும் என்று ஆசைப்பட்டார். அப்போ நினைத்தார், அந்த வேலைகளுடன் மொழிபெயர்ப்பதற்குரிய காலமும் அவகாசமும் அவருக்கு கிடைக்கவில்லை. உடனே அல்லாமா யூசுப் அலி அவர்கள், அரசாங்க பதவியில் இருக்கும் காலத்தில் நம்முடைய காரியத்தை சாதிக்க முடியாது, ஒன்றே வேலை பார்க்க வேண்டும் அல்லது அதை தூக்கி எறிய வேண்டும். அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கும் காலமெல்லாம் குர்ஆனுக்கு மொழிபெயர்ப்பு செய்ய முடியாது என்று வேலையை தூக்கி எறிந்து விட்டு அவர்கள் குர்ஆனுக்கு மொழிபெயர்ப்பு செய்தார்கள். அதுதான் த ஹோலி குர்ஆன். அதற்கு அடுத்த பிறகு மார்பட்டியு பிக்தால் என்பவர் இங்கிலாந்து நாட்டை சார்ந்தவர், ஒரு பாதிரியாருடைய மகனாக விளங்கியவர். அவர் இங்கிலாந்து நாட்டுடைய அம்பாசடராக எகிப்துக்கு வருகிறார்கள், சிரியாவிற்கு வருகிறார்கள். முஸ்லிம்களை எல்லாம் பார்க்கிறார்கள், முஸ்லிம்களுடைய பழக்க வழக்கங்களை பார்க்கிறார்கள், மத வழிபாடுகளை எல்லாம் பார்க்கிறார்கள். 12 மொழிகளிலே தேர்ந்த அவர் குர்ஆனை படிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். அப்போ படிச்சுட்டு வரும்போது ஒரு சேலஞ்ச் குர்ஆனில், இந்த குர்ஆனை போன்ற ஒரு போட்டி குர்ஆனை உங்களால் உருவாக்க முடியுமா? முழு குர்ஆனை வேண்டாம், ஒரு 10 அத்தியாயங்களாவது உங்களால் கொண்டு வர முடியுமா? வேண்டாம். ஒரு அத்தியாயத்தையாவது உங்களால் கொண்டு வர முடியுமா? வேண்டாம். ஒரே ஒரு வசனத்தையாவது உங்களால் கொண்டு வர முடியுமா என்று அந்த அரபு மக்களிடத்தில் அந்த கேட்ட கேள்வி கியாமத்து நாள் வரையும் இருந்து கொண்டே இருக்கும். அதே போன்று வசனத்தை கொண்டு வர முடியாது. இன்னா ஆத்தயனாக்கல் கௌதர் ஃபஸல்லி லிரப்பிக்க வன்ஹர் இன்ன ஷானியக ஹுவல் அப்தர் என்ற அத்தியாயம் அருளப்பட்ட போது அது மக்காவுடைய அந்த தலைவாசலிலே பொறிக்கப்பட்டிருந்தது. மிகப்பெரிய ஒரு கவிஞர் அதை பார்த்துவிட்டு சொன்னார், மாஹாதா கலாமுல் பஷர், இது மனிதனுடைய வார்த்தைகள் அல்ல என்று எழுதி வச்சுட்டு போயிட்டான். அதே ஒரு சேலஞ்சாக எடுத்த, சவாலாக எடுத்த மார்பட்டி பிக்தால் அந்த குர்ஆனை போன்று ஒரு போட்டி குர்ஆனை உருவாக்க வேண்டும் என்பதற்காண்டி அரபி படிக்க ஆரம்பித்தார். கடைசியில் அவரால் ஒப்புக்கொண்டு அவர் சொன்னார், குர்ஆனுக்கு என்னால் குர்ஆனை போன்ற ஒரு போட்டி குர்ஆனை உருவாக்க முடியாது என்று இஸ்லாத்துக்கு வரார். அப்போ அவருக்கு ஒரு ஆசை, ஒரு விரிவுரையாவது எழுதணும் என்று நினைத்து கொண்டு அந்த குர்ஆனுக்கு த குளோரியஸ் குர்ஆன், த குளோரியஸ் குர்ஆன் என்று அதனுடைய டிரான்ஸ்லேஷன் எழுதுகிறார். அற்புதமான நிலையில் எழுதியிருக்கிறாரு, அது வெளிவந்திருக்கு. அடுத்து தப்சீர் அப்துல் சலாம், நீங்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கேன்னு தெரியல, இந்த தகவலுக்காக உங்களுக்கு சொல்லிக்கொண்டே வர சாதனை படைத்தவர்கள் எப்படியெல்லாம் சாதித்திருக்கிறார் என்று பாருங்கள். அப்துல் சலாம் இப்னு முஹம்மத் என்பது அவருடைய பெயர். இவர்கள் 500 தொகுதிகளில் தப்சீர் எழுதியிருக்கிறாங்க. 500 பாகங்கள் தப்சீர் எழுதியிருக்காங்க. அதிலும் குறிப்பாக சூரத்துல் ஃபாத்தியாவில் மொத்தம் 7 வசனங்கள் உள்ளன. இந்த 7 வசனங்களுக்கும் 7 வால்யூம்களில் தப்சீர் எழுதியிருக்கிறார்கள். முதல்ல அப்துல் கரீம் ஜீலி அவர்கள் 19 எழுத்துக்கு ஒரு எழுத்து விதமாக 19 தப்சீர் எழுதியிருக்காங்க. இவங்க குர்ஆனில் உம்முல் குர்ஆன் என்று சொல்லக்கூடிய சூரத்துல் ஃபாத்தியாவுக்கு 7 வசனங்களுக்கும் 7 வால்யூம்கள் எழுதியிருக்கிறாங்க. அடுத்து நம்ம பார்த்தாச்சுன்னா நம்ம பார்க்குறோம், இன்னும் நிறைய குர்ஆன் வந்திருக்கு. 2 லட்சம் தப்சீர்கள் சொன்னேன். குர்ஆனை மட்டும் ஐரோப்பிய மொழிகளில் 385 மொழிகளில் மொழிபெயர்த்திருக்கிறார்கள். சவுதி அரேபியாவுடைய மன்னர் ஃபஹத் காம்ப்ளெக்ஸில் 159 மொழிகளில் குர்ஆனை மொழிபெயர்த்து இலவசமாக ஹாஜிகளுக்கும் ஏனையவர்களுக்கும் கொடுத்து வருகிறார் என்பதை நீங்கள் அறிவீர்கள். அதில் ஒன்றுதான் தமிழும். அடுத்து இந்தியாவுடைய முதல் கல்வி அமைச்சராக இருந்த யாரு? இந்தியாவுடைய முதல் கல்வி அமைச்சராக இருந்தது யாரு? இன்னும் யாருமே பேச மாட்டீங்களா? சண்டையா? சொல்லுங்க. உங்களுடைய உணர்வுகளை கொப்பளிப்பதற்காக வேண்டி, நீங்கள் உணர்ந்து உங்களிடத்திலிருந்து சாதனைகள் வெளிவர வேண்டும் என்பதற்காக சொல்லிட்டு இருக்கிறார். யாரு? அபுல் கலாம் ஆசாத், இந்திய முதல் கல்வி அமைச்சர். தர்ஜுமானுல் குர்ஆன் என்று ஒரு குர்ஆன் இந்த அவைலபிளாக இருக்கும். அடுத்து தமிழில் முதலாக குர்ஆனை மொழிபெயர்த்தவர் யார்? இதெல்லாம் சாதாரண வேலைன்னு நினைக்காங்க. ஷேக் ஜமால் இருக்காங்க,
ஷேக் முஜிபுர் ரஹ்மான் இருக்காங்க, நான் ஏதாவது தப்பு தவறாக பேசினா என்னை விட மாட்டாங்க. என்ன ஒரு சாதாரணமாக நீங்கள் சொல்லிட்டு போயிட்டீங்களே, எவ்வளோ பெரிய வேலை. மொழிபெயர்க்க வேண்டும் என்றால் அந்த தமிழ் தப்சீரை, தமிழ் மொழிபெயர்ப்பை எழுதியவர் யாரு? தமிழ் மொழிபெயர்த்தது யாரு? உங்களுக்கெல்லாம் அறிமுகமான ஆவன்னா கான அப்துல் சமது அவர்களுடைய தாப்பனார் ஆவன்னா கான அப்துல் ஹமீது பாக்கிம் அவர்கள். எத்தனை ஆண்டுகள் அதற்காக வேண்டி கஷ்டப்பட்டார் தெரியுமா? தமிழில் ஒரு குரான் கொண்டு வர வேண்டுவதற்காக வேண்டி அவர்கள் அலைந்த காலங்கள் எனக்கு நினைவிருக்கிறது. அப்துல் சமது எம்பி அவர்களும் எம்பியாக இருந்தவர், ரவணசமுத்திரம் பீர்மோது போன்றவர்களெல்லாம் அந்த குரானை தூக்கி சுமந்துட்டு நாள் தெரியும். மிகவும் சிரமப்பட்டு 1940களில் அந்த மொழிபெயர்ப்பு முதல்வாக வெளியே வந்தது. அந்த காலங்களில் தப்சீருக்காக வேண்டி ஒரு மிகப்பெரிய அறிஞர் அப்துல் ரஹ்மான் நூரி ஃபாசில் பாக்கவி அவர்கள் கூத்தாநல்லூர் இருந்து ஆதம் ட்ரஸ்ட் அவர்களால் வெளியிடப்பட்ட அன்வாருல் குரான் தான் முதல் தப்சீர் வந்தது. இன்று அல்லாஹ்வுடைய அளப்பரிய அருளால் இப்னு கதீர் அவர்கள் எழுதிய தப்சீர் இது இப்னு கதீர் வந்துட்டு. தயவு உலகத்தில் நீங்கள் சாதனை படைக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் அந்த இப்னு கதீரை நீங்கள் படியுங்கள். இன்றைய விஞ்ஞானிகள் என்ன சொல்கிறார்கள் தெரியுமா? நீங்கள் உலகத்திலே எதையும் சாதிக்க விரும்பினால் உங்களுடைய கண்டுபிடிப்புகளை குர்ஆனுடன் நீங்கள் உரசி பாருங்கள். அது குர்ஆன் அது உங்களுக்கு அங்கீகரித்தால் நீங்கள் கண்டுபிடித்த கண்டுபிடிப்புகள் உண்மையானது, இல்லையேல் அது தவறானது என்ற முடிவுக்கு வாருங்கள் என்று விஞ்ஞானிகள் சொல்லக்கூடிய அளவிற்கு இன்றைய காலகட்டம் இருந்து வருகிறது. அதே போன்று குர்ஆன் மஜீத் எல்லா பள்ளிவாசல்களிலும் இருக்கும். இதுவரை 14 பதிப்புகள் வெளிவந்து விட்டன. 1,58,000 பதிப்புகள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. அவற்றை எழுதியவர் யார் தெரியுமா? முகமது ஜான் என்பவர். இவர்தான் அமெரிக்காவில் நியூயார்க்கில் வாழ்ந்து கொண்டிருந்த போது அங்கே பள்ளிவாசல் இல்லை என்று ஒரு பள்ளிவாசலை கட்டுவதற்காக முயற்சி செய்து 1960 நாங்கள் படித்திருந்த கல்லூரிகளுக்கெல்லாம் வருகை தந்திருந்தார். அன்று அவர் செய்த அந்த சாதனை என்ன தெரியுமா? நியூயார்க்கில் மிக பிரம்மாண்டமான ஒரு பள்ளிவாசலை எழுப்பினார். அதற்கு பிறகு இன்று வரை அந்த ஊரில் 400 பள்ளிவாசல்கள் எழுப்பப்பட்டிருக்கின்றன என்றால் அதற்கு தூண்டுகோலாக, அதற்கு முன்மாதிரியாக விளங்கியவர் முகமது ஜான் என்பவர். அவர் எழுதிய தப்சீர் தான் குர்ஆன் மஜீத். அடுத்து ஒவ்வொருவரும் மாற்று மதத்திலிருந்து வந்து தப்சீர் எழுத ஆரம்பித்தாங்க. அதே போன்று அசத் என்று சொல்லக்கூடியவர் வில்லியம் லியோபர்ட், இவர் இஸ்லாத்துக்கு வராரு, இஸ்லாத்தை தழுவுறாரு, குர்ஆனை படிக்கிறார், அடுத்து ஹதீஸ்களை படிக்கிறார். உங்களிடத்தில் கேட்கிறேன், புகாரிக்கு தமிழில் உரை எழுதியவர்களை பற்றி நாம் அறிந்திருப்போம். ஆங்கிலத்தின் முதலாக மொழிபெயர்ப்பு செய்தவர் யார் என்றால் இந்த அசத் என்று சொல்லக்கூடிய வில்லியம் லியோபர்ட் என்பவர். இவற்றையெல்லாம் தெரிந்து கொள்வதற்காக வேண்டி சொல்லிக் கொண்டு வருகிறேன். அன்பார்ந்த சகோதரிகளே, உலகத்தில் சாதனை படைத்தவர்கள் எல்லாம் எப்படிப்பட்ட சாதனைகள் தெரியுமா? சாதாரணமாக அந்த பேரெல்லாம் அப்படியே சொல்லிட்டு போயிட்டாங்க. அந்த சாதனையை செய்வதற்காக வேண்டி அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்திருக்கிறார். காலம் முழுவதும் ராப்பகலாக உழன்று சிரமப்பட்டு துன்பப்பட்டு கஷ்டப்பட்டு எழுதியவை தான் நான் மேலே சொன்ன நூல்கள். அடுத்து அறிவியல் ரீதியாக நாம் பல முன்மாதிரிகள் இருக்கின்றன. அவையெல்லாம் இலைமறை காயாக மறைந்துள்ளன. உலகத்துக்கு தெரியாமல் எத்தனையோ சாதனையாளர்கள் இருக்காங்க. அப்படி பட்டியல் எடுத்து பார்த்தேன். நான் எடுத்து பார்க்கும்போது ஒரு 10-500 பேர் கிட்டே இருக்கிறான். உலகத்துடைய கண்ணையும் கருத்தையும் கவர்ந்தவர்கள் 500க்கும் மேற்பட்டவர்கள் இருக்கிறார்கள். அவருடைய வரலாறோ அவருடைய பேரோ புகழோ வெளிவரவில்லை. அவர்களில் சிலரை பற்றி மட்டும் உங்களுக்கு சொல்கிறேன். படித்தவர்கள் இருக்கிறீர்கள், பட்டதாரிகள் இருக்கிறீர்கள் என்பதற்காக வேண்டி அவற்றை நான் சொல்கிறேன். நீங்கள் எல்லாம் கணிதத்தை படிப்பீர்கள், அஸ்ட்ரானமி வானவியலை பற்றி படிப்பீர்கள். இதனுடைய முன்மாதிரி யார் தெரியுமா? அல் குவாரிஸ்மி, அல் கரிஸ்ம் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவோம். அல் குவாரிஸ்மி கணிதத்தினுடைய மூல பிதா யார் என்றால் குவாரிஸ்மி, முஸ்லீம் தான். அதை சொல்றதுக்கு யாருமே இல்லை. அடுத்து அதே போன்று கணிதம் ஒளியியல் சம்பந்தமாக மிகப்பெரிய ஆய்வு செய்து மேலை நாட்டுடைய கருத்தை கவர்ந்தவர் அல் ஹைசம். அல் ஹைசம்
அடுத்து அல் பிரூனி, அவர் ஒரு பெரியவர் தான். ஆனால் பேர்களை பார்க்கும்போது நிறைய பேர் தெரியல. சவுதி அரேபியாவில் மட்டும் நான் பார்க்குறேன், எங்கெல்லாம் போகிறனோ அங்கெல்லாம் மிகப்பெரிய அறிஞருடைய பேரால் பள்ளிவாசல்கள், பள்ளிக்கூடங்கள், கல்லூரிகள், பல்கலைக்கழகங்கள் நிறுவப்பட்டிருக்கின்றன. இமாம் நவவி பற்றி அங்கே ஒரு ஸ்கூலுக்கு பேர், இமாம் இப்னு தைமியா அவருடைய பேரால் ஸ்கூலு, காலேஜ். அல் புரூனி என்பதை பற்றி ஒரு பிளான்ட்டே அங்கே இருக்கிறது. இப்னு ருஷ்த் அவர் கெமிஸ்ட்ரியில், இரசாயனத்தில் உலகத்திலே மிகச்சிறந்த முன்மாதிரியாக விளங்க அவருடைய ஃபார்முலா தான் நிறைய பேர் பின்பற்றிட்டு இருக்கிறாங்க. யாம்பூரில் பார்த்துச்சுன்னா ஒரு ப்ராஜெக்ட், ஒரு பிளான்ட்டுக்கு பேர் இப்னு ருஷ்த் என்று பேர். அடுத்து அர்ராசி, மருத்துவத்திலே பலர் திகழ்ந்திருக்கிறார்கள். அர்ராசி. அடுத்து அலி இப்னு சீனா, அவிசன்னான்னு சொல்லுவாங்க. இவர் எப்படிப்பட்ட மிகச்சிறந்த மேதை என்றால், சாக்ரட்டிஸுக்கு பிறகெல்லாம் வந்த மிகச்சிறந்த அறிஞர். அவர் மருத்துவத்திலே ஆய்வு செய்து உலகத்தில் இன்னென்ன நோய்களுக்கு என்னென்ன மருந்துகள் என்று கண்டுபிடித்து வைத்திருக்கிறார். ஆனால் கண்வலிக்குள்ள கண் பார்வை இழந்து விட்டால் அதை பெறுவதற்குரிய மருந்துகளை கண்டுபிடிப்பதற்காக ஆய்வு செய்த போது அந்த நாட்டிலே முதுமையான ஒரு கிழவி அந்த மருத்துவத்தை தெரிந்து வைத்திருக்கிறாள். கண் பார்வை போனவர்கள் அந்த அம்மாவிடம் சென்று மருத்துவம் செய்து கண் பார்வையை பெறுவார்களாம். அப்போ ஒரு முறை இந்த அவிசன்னா என்று சொல்லக்கூடிய இப்னு சீனா அந்த அம்மையாரிடம் சென்று கண் பார்வையை பெறுவதற்குரிய மருத்துவத்தை எனக்கு கற்றுத்தாருங்கள் என்று கேட்டபோது அந்த அம்மா மறுத்துட்டாங்க. நம்ம ஊரில் கூட நிறைய பேர் வைத்தியங்கள் படிச்சிருப்பாங்க, அதனுடைய கலையை கேட்டாச்சுன்னா சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. அதெல்லாம் குடும்ப பாரம்பரியமான ஒரு சொத்துன்னு சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. அந்த அம்மாவிடம் கேட்டார்கள், அந்த மருத்துவத்தை எனக்கு சொல்லித்தாருங்கள் என்று. சொல்லிக் கொடுக்கவில்லை. அப்போது நினைக்கிறார், ஒரு யுக்தியை கையாளுகிறார். இந்த மருத்துவத்தை நம்முடைய வாழ்க்கையில் நாம் தெரிந்து அதே மக்களுக்கு இலவசமாக நாம் செய்து கொடுக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார். தன்னுடைய இலட்சியத்தில் அது ஒரு இலட்சியமாக கொண்டார். வேண்டுமென்றே தன்னுடைய கண்ணை குருடாக ஆக்கிவிட்டு அந்த அம்மாவிடம் சென்றார்கள். அம்மையாரே, என்னுடைய கண்ணுக்கு நீங்கள் மருத்துவம் செய்யுங்கள். அப்போ என்ன செய்றாங்க, அந்த அம்மையார் கண்ணுக்கு அப்படியே டிராப்ஸ் மருந்தை ஊற்றுறாங்க. மருந்தை ஊற்றும் போது அப்படியே வடிஞ்சு வருது, அவருடைய நாக்கில் விழுது. நாக்கில் பட்டதும் என்னென்ன மூலிகைகளை கலந்து அந்த மருந்தை உற்பத்தி செய்திருக்கிறார் என்பதை புரிந்து கொண்டு அந்த மருத்துவத்தை செய்திருக்கிறார் என்றால் எப்படிப்பட்ட ஆழமான ஞானத்தையும் அறிவையும் பெற்றிருக்கிறார் என்று சிந்தித்து பாருங்கள். அவர்களெல்லாம் சாதாரணமான நாட்கள். இன்று மேற்குலகத்தில் அவிசன்னா என்றால் தெரியாதவர்கள் யாருமே இருக்க மாட்டார்கள். அதே போன்று புவியியலில் ஜாகிரபி, அல் இத்ரிசி நீங்களாம் படிச்சிருப்பீங்க. அடுத்து பூதிகத்தில் பிசிக்ஸில் ஜாபிர் பின் ஹையான், இதெல்லாம் பாடத்தில் வரும். அதெல்லாம் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக முஸ்லீம் மாணவர்கள் எல்லாம் முஸ்லீம்கள் என்னென்ன கண்டுபிடிச்சிருக்கான்னு உள்ளே போய் பார்க்குறாங்க. ஜாபிர் பின் ஹையான். அடுத்து பாட்டனி, தாவரவியலை பற்றி அல் பத்தானி அல் மசூதி என்ற 2 பேரும் மிகப்பெரிய சாதனை படைத்திருக்கிறார்கள். என்னுடன் பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய ஸ்ரீகுமார் என்பவர், அவர் பாட்டனுடைய ஆசிரியராக இருந்தார், தாவரவியல். எங்களுக்கு குரு யார் தெரியுமா? அல் மசூதின்னு சொன்னார். யாருப்பா அது? எனக்கு தெரியல. அவர் படிச்சிருக்கிறார். எங்கள் குரு அல் மசூதி. அல் பத்தானி தெரியுமான்னு கேட்டார். இல்லை, நான் 1967 உள்ள செய்தியை சொல்கிறேன். அப்படியே அசந்துட்டேன். ஏடா, அவருக்கு தெரிகிறது நமக்கு தெரியவில்லை என்று. அவர் யார், அதனுடைய மூலப்பிதா என்பதை கண்டறிந்து நம்ம இடத்தில் சொல்கிறார். அடுத்து அல் ஃபாராபி. சில தெருக்கள் கூட அல் ஃபாராபி என்று சவுதி அரேபியாவில் இருக்குங்க, எங்கே இருக்குன்னு தெரியல. அந்த அல் ஃபாராபி மிகப்பெரிய தத்துவ மேதை. அதிலும் இசையில் அவர் ரொம்ப தேர்ச்சி பெற்றிருந்தார். அவருடைய இசை கருவியை கண்டுபிடித்து அவர் ஒரு மக்களை சிரிக்க வைக்க வேண்டும் என்றால் அதுக்கு ஒரு டோன் வச்சிருக்கிறார். அதை வாசித்தார் என்றால் மக்களெல்லாம் சிரிப்பாங்க. அழ வைக்க வேண்டுமென்றால் இன்னொரு டோனில் வாசிப்பார், மக்களெல்லாம் அழுவாங்க. இப்படிப்பட்ட அற்புதமான ஒரு திறமை பெற்றிருந்தவர். அவர் தத்துவத்துடன் இதை என்னச்சாங்க ஒரு ஒரு துணை தலைப்பாக வைத்துக் கொண்டு செயலாற்றி கொண்டிருந்தார்கள். அடுத்து வரலாற்று ஆசிரியர்கள் பார்க்குறோம். இப்னு பத்தூத்தா, நீங்கள்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. கடல் மார்க்கமாக உலகத்துடைய வரலாற்றை எழுதியவர்கள். இப்னு ஹல்தூன், இப்னு ஃபாரூக் போன்றவர்களெல்லாம் இருக்கிறாங்க. அப்போ இந்த மாதிரி அறிஞர்கள் எல்லாம் உலகத்தில் தலை சிறந்து விளங்கி இருக்கிறார்கள். இவையெல்லாம் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே சாதனையாக கொண்டவை.
அடுத்து வரலாற்றில் சாதனை படைத்தவர்கள் ஊனமுற்றவர்கள். நம்ம நினைக்கிறோம் நமக்கு வயசாச்சு, கண்ணு தெரியல, கை போயிருச்சு,